அண்ணாமலையார் கோயில் தீப திருவிழா, கோவை செம்மொழி பூங்கா திறப்பு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி உண்ணாமலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையார் வெள்ளி இந்திர விமானத்தில் மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 2வது நாளான நேற்றிரவு நடைபெற்ற உற்சவத்தில் விநாயகர், முருகர், அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மன், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கு அண்ணாமலையார் கோவிலின் 2ஆம் பிரகாரத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து 16 கால் மண்டபத்தில் உண்ணாமலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையார் வெள்ளி இந்திர விமானத்திலும், பராசக்தி அம்மன் வெள்ளி வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதேபோல மற்ற சாமிகளும் உலா வந்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவை காந்திபுரத்தில் திறக்கப்பட்ட செம்மொழி பூங்கா சிறப்பாக இருப்பதாக பார்வையாளர்கள் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்த நிலையில் முதல் நாளான நேற்று பள்ளி கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் ஆர்வமுடன் சுற்றி பார்த்தனர். குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு வசதிகள் உட்பட பல்வேறு அம்சங்களுடன் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இதுபோன்ற பிரம்மாண்ட பூங்கா கோவையில் அமைந்திருப்பது பெருமை என்றும் பொதுமக்கள் கூறினர். நான் இருக்கிற ஊர்ல எனக்கு இப்படி ஒரு இது கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொழுதுபோக்கு நல்லா இருக்குங்க. இது குழந்தைங்கள வச்சு விளையாடலாம். நல்லா பார்க் வசதி எல்லாமே இருக்குது. நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ நம்ம இப்போ வவுசி இல்லாதனால ரொம்ப சங்கடப்பட்டு இருந்தோம், தூக்கிட்டாங்க அப்படின்னு. இப்போ அதுக்கப்புறம் இது வச்சிருக்கனால பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க பார்க்கு, சூப்பர். குழந்தைகளுக்கு வாட்டர் ஃபால்ஸ் செம்மையாகவே இருக்கு. இங்கே ஃபேமிலியாக ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அண்ட் படிக்கிறதுக்கும் நல்லாவே இருக்கு. டிசம்பர் 1ஆம் தேதி முதல் பொதுமக்கள் அனுமதிக்கப்பட இருக்கும் நிலையில் செம்மொழி பூங்காவினை காண மக்கள் ஆர்வமுடன் காத்திருக்கின்றனர். போக்குவரத்து விதியை மீறி சென்ற இருசக்கர வாகனம் அடுத்த சில நொடிகளில் விபத்தில் சிக்கிய காட்சிதான் இது. தருமபுரி குமாரசாமிப்பேட்டையைச் சேர்ந்த திருப்பதி தனது மனைவி பிரபாவுடன் இருசக்கர வாகனத்தில் பயணித்தார். 4 ரோடு சந்திப்பில் சிக்னல் விழுந்ததால் வாகனங்கள் வரிசையில் காத்திருக்க பைக்கில் சென்றவர் போக்குவரத்து விதியை மீறி சாலையை கடக்க முயன்றார். அப்போது ஒகேனக்கலில் இருந்து தருமபுரி நோக்கி சென்ற அரசு பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதன் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விபத்தில் படுகாயமடைந்த திருப்பதி மற்றும் அவரது மனைவி பிரபா இருவரும் தருமபுரி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். விபத்து காரணமாக 4 ரோடு சந்திப்பில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை மாவட்டத்தில் ரயில்வே கிராசிங்கை பொதுமக்கள் கடந்து கொண்டிருந்த போது திடீரென வாகனங்கள் மீது ரயில்வே கேட் விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை துடியலூரில் இருந்து சரவணம்பட்டி செல்லும் வழியில் ரயில்வே கேட் உள்ளது. நேற்றிரவு சுமார் 9 மணி அளவில் ரயில் கேட் மூடப்பட்டிருந்தது. இந்நிலையில் ரயில் சென்ற பிறகு கேட் கீப்பர் ரயில்வே கேட்டினை திறந்துவிட்டார். இருபுறமும் வாகனங்கள் கடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென ரயில்வே கேட் அப்படியே சரிந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக வாகன ஓட்டிகள் நூலிழையில் உயிர் தப்பினர். யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. முதற்கட்ட விசாரணையில் ரயில்வே கேட்டை மேலே உயர்த்தும் கம்பி பழுதாகி இருந்ததால் திடீரென அருந்து விழுந்தது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து ரயில்வே அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். அடுத்த ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 18ஆம் தேதி ஜாக்டோ ஜி அமைப்பினர் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராடி வரும் இடைநிலை ஆசிரியர்களும் ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் பங்கேற்ற ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் என 49,722 பேருக்கு இம்மாதமே ஒருநாள் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்தது. சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க அலுவலகத்தில் ஜாக்டோ ஜியோ உயர்மட்ட குழுவினர் ஆலோசனை நடத்தினர்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் காலவரையற்ற போராட்டத்தை அறிவித்தனர். வருகின்ற 13ஆம் தேதி உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டத்தையும், அதேபோல வருகின்ற 27ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களிலே வேலை நிறுத்த ஆயத்த மாநாட்டையும், அதன் பிறகு ஜனவரி 6ஆம் தேதி முதல் கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலை நிறுத்தத்தையும் ஜாக்டோ ஜியோ பேரமைப்பு அறிவித்திருக்கிறது. அரசு உடனடியாக பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் எனவும் ஜாக்டோ ஜியோ வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்கு வரும் தொழில் முதலீடுகளை பொறுத்துக் கொள்ள முடியாமல் சிலர் வதந்தி பரப்புவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர் தொழில் முதலீடுகளை கொண்டு வருவது எளிதான காரியம் அல்ல என்றார். திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருப்பதாகவும் தெரிவித்தார். நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 62,413 நிறுவனங்கள் இருந்த இந்த தமிழ்நாட்டில் இப்போ 79,185 நிறுவனங்கள் இருக்கு. அதாவது 16,772 நிறுவனங்கள் அதிகரிச்சிருக்கு. மத்திய அரசின் PF தரவுகளின்படி கடந்த 4.5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 29,69,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருப்பதாக கூறிய முதலமைச்சர் தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வருவதற்கான காரணங்களையும் விளக்கினார். வெளிப்படைத்தன்மையோடு இந்த அரசு செயல்படுது. திறன்மிக்க படித்த இளைஞர்கள் இங்க இருக்காங்க. பிசினஸ் ஃப்ரெண்ட்லி சூழல் இங்க நிலவுது. சட்டம் ஒழுங்கு இங்க சரியா இருக்கு. தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பிடிக்காதவங்க அரசியல் காரணங்களுக்காக தவறான டேட்டாவையும் தவறான நியூஸையும் பரப்புறாங்க. 25 ஆண்டுகள் முன்னோக்கி சிந்தித்து திட்டங்களை தீட்டி வருவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட தகுதியான வேட்பாளர்களை பரிந்துரைக்குமாறு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் மற்றும் SIR பணிகள் தொடர்பாக அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் கட்சி தலைமையகத்திலிருந்து காணொலி வாயிலாக எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்போது வாக்குச்சாவடி அலுவலர்கள் திமுகவிற்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியதாக தெரிகிறது. எனவே SIR பணிகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் கள்ள ஓட்டுகளை நீக்கவே இதுவே சரியான நேரம் என்றும் கூறியிருக்கிறார். வாக்காளர்களிடம் கொடுக்கப்பட்ட படிவம் BLOவிடம் சமர்ப்பிக்கப்பட்டதா என்பதை சரிபார்க்க வேண்டும் என நிர்வாகிகளை அவர் அறிவுறுத்தியதாக தெரிகிறது. தேர்தல் பணியை உடனடியாக தொடங்குமாறு கேட்டுக் கொண்டதாகவும் சரியான தகுதியான வேட்பாளர்களின் பெயர்களை பரிந்துரை செய்யுமாறு கேட்டுக் கொண்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உள்ளூரில் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தவும் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் விளக்கவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். ஜனவரி மாதத்திற்குள் மெகா கூட்டணி இறுதி செய்யப்படும் என்றும் 2026 தேர்தலில் வெற்றி நிச்சயம் எனவும் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணையப் போவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அதிமுகவின் உறுப்பினராக கூட இருக்க முடியாதது எண்ணி மனவேதனையில் இருப்பதாக அவர் கவலை தெரிவித்துள்ளார். தாவேகாவில் இணைவது தொடர்பாக அக்கட்சி நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா, வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோரை செங்கோட்டையன் சந்தித்து பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. செங்கோட்டையன் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இன்று ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் நாளை விஜயை சந்தித்து முன்னாள் MP சத்யபாமா உள்ளிட்டோருடன் தாவேகாவில் இணைய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் இது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து இந்த இயக்கத்திற்காக நான் உழைத்த எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசு உறுப்பினர் கூட இருக்கக்கூடாது என்ற முறையில் உறுப்பினரை நீக்கப்பட்டிருக்கிறார் என்பது நீங்கள் அறிவீர்கள். இந்த மனவேதனை என்பது உங்களை போன்றவருக்கு நன்றாக தெரியும். செங்கோட்டையன் தாவேகாவில் இணைகிறாரா என தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமாரிடம் கேள்வி முன்வைக்கப்பட்டது. 27ஆம் தேதி செங்கோட்டையன் டிவிக்குள்ள என்னதான் சொல்லியிருக்காரு. அப்புறம் பேசலாம். எங்க தளபதி சொன்ன மாதிரி அதேபோல தாவேகா தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இது தொடர்பாக பதிலளிக்க மறுத்துவிட்டார். செங்கோட்டையன் நாளைக்கு தாவேகார இணையறதா பேசி போயிட்டு இருக்கு. இது குறித்து உங்க கருத்து சார்? அவரே எந்த ஒரு விஷயமும் தெரிவிக்கல. கார்ல் மார்க்ஸை பின்பற்றியவர்கள் நாட்டின் வரலாற்றை சிதைத்ததாக
தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மாணவர்கள் மத்தியில் பேசினார். சென்னை ஆளுநர் மாளிகையில் டாக்டர் ML ராஜா எழுதிய கலியுக கல்வெட்டு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் பேசிய ஆளுநர் RN ரவி தாம் சிறுவயதாக இருந்தபோது ஆங்கிலேயர் காலத்தில் நடந்த நன்மைகள் என்று பாடப்புத்தகத்தில் விரிவாக இருந்ததாக கூறினார். ஆனால் தனது வீட்டில் ஆங்கிலேயர்கள் காலத்தில் நடந்த அட்டூழியங்கள் குறித்து கூறுவார்கள் என்றும் பாடப்புத்தகங்கள் மற்றும் வீட்டில் சொன்ன தகவல்கள் முரண்பாடாக இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். I heard one story, and in the book I am being told that they had done a great service to this. Now this kept me wondering, those who wrote the chapters and put it in the book, were they really honest about it, or were they so disconnected with the realities? மேலும் இந்தியா பழமைவாதத்தை பின்பற்றுவதாக கார்ல் மார்க்ஸ் கூறியதாகவும், எனவே ஏகாதிபத்தியம் இந்தியாவுக்கு தேவை என்றும் அவர் கூறியதாக ஆளுநர் பேசினார். After independence, the historians, the devotees of Karl Marx, in true allegiance to him, they continue destroying our civilizational history. இளைஞர்கள் தங்கள் இலக்கை நோக்கி சரியாக செல்ல வேண்டும் என்றும் ஆளுநர் வலியுறுத்தினார். பாஜகவின் ஊதுகுழலாக ஆளுநர் RN ரவி முழங்குவதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்த ஆளுநர் RN ரவி தமிழ்நாடு அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதி ஆளுநர் RN ரவி கட்டுக்கதையை அவிழ்த்து விடுவதாகவும் தமிழ்நாட்டை இழிவுபடுத்துவதே ஆளுநரின் வேலை எனவும் குற்றம் சாட்டினார். எங்கே போனாலும் தமிழனுக்கு எதிராக பேசுவதை இன்றைக்கு கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய ஒருவர்தான் நம்முடைய ஆளுநரும் ஒன்றிய பாஜகவும். தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை தமிழ்நாட்டிலே பேசி படித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தங்கள் தாய்மொழியிலேயே பரீட்சை எழுதலாம் என்கின்ற அனுமதியை தந்த அரசுதான் எங்களுடைய திராவிட மாடல் அரசை தவிர யாருக்கும் எதிரான அரசு இந்த அரசு கிடையாது. கமலாலயத்துக்கு அனுப்பப்பட வேண்டியவர் ராஜ்பவனுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். பாஜகவினுடைய ஊதுகுழலாக அவர் முழங்கி இருக்கின்றார். தொடர்ந்து பேசிய அவர் விஜயின் குற்றச்சாட்டுகள் குறித்தும் பதிலளித்தார். விஜய் இல்லை, யாரு கல்லெடுத்து அடித்தாலும் கூட அதையெல்லாம் நாங்கள் படியா மாற்றி ஏறி உட்கார்ந்துக்கிட்டோம். மேலும் தேர்தல் ஆணையம் நினைத்தால் தமிழ்நாடு அரசு நியமித்த பொறுப்பு DGPயை மாற்றும் அதிகாரம் இருப்பதாகவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். ராமர் கோயிலில் காவி கொடி ஏற்றிய பிரதமர், இந்தியாவை மிரட்டிய எரிமலை சாம்பல் குறித்த செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். அயோத்தி ராமர் கோயிலின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து அந்த கோயில் கோபுரத்தில் பிரதமர் மோடி காவி கொடியை ஏற்றினார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்திக்கு ஒரு நாள் பயணமாக வந்த பிரதமர் மோடி அங்கு ரோட் ஷோ நடத்தினார். தொடர்ந்து அங்குள்ள கோயில்களுக்கு சென்று பிரதமர் வழிபட்டார். பின்னர் RSS தலைவர் மோகன் பகவத்துடன் ராமர் கோயிலுக்கு சென்றார். அங்கு இருவரும் வழிபட்டனர். வடமாநில கட்டடக்கலைப்படி கட்டப்பட்ட ஷிகார் எனப்படும் 161 அடி உயர கோபுரத்தில் பிரதமர் மோடி காவி நிற கொடியை ஏற்றினார். அந்த கோயிலின் கட்டுமான பணி முழுமையாக நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் இந்த கொடி ஏற்றப்பட்டது. முக்கோண வடிவில் 10 அடி உயரம் 20 அடி நீளம் கொண்ட இந்த கொடியில் சூரிய வடிவம் பதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஓம் என்றும் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். எத்தியோப்பியாவில் 10,000 ஆண்டுகளுக்கு பிறகு வெடித்த எரிமலையால் பரவிய சாம்பல் மேகங்கள் இந்தியாவின் வடமேற்கு பகுதிகளை நோக்கி படையெடுத்ததால் 10ற்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. அஃபார் மாகாணத்தில் 10,000 ஆண்டுகளாக எந்தவித வெடிப்பும் இன்றி உறக்கத்தில் இருந்த ஹேலிகுப்பி எரிமலை நேற்று முன்தினம் திடீரென வெடித்து சிதறியது. இந்த
இந்த எரிமலையில் இருந்து வெளியேறிய சாம்பல் மேகங்கள் வளிமண்டலத்தில் பரவி செங்கடல், ஏமன், ஓமன் வழியாக பல 100 மைல்கள் தூரம் நகர்ந்து இந்தியாவின் வடமேற்கு நோக்கி வந்தன. 15,000 அடி உயரத்தில் வானில் இந்த மேகங்கள் படர்ந்தன. இது குஜராத் மாநிலம் வழியாக நுழைந்து ராஜஸ்தான், மேற்கு மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி, பஞ்சாப் நோக்கி நகர்ந்தன. ஏற்கனவே காற்று மாசால் பாதிக்கப்பட்டுள்ள டெல்லி, ராஜஸ்தான், பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் சாம்பல் மேகங்களால் திக்குமுக்காடின. சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் நியூயார்க், டெல்லி, துபாய், ஹைதராபாத், தோஹா, மும்பை, துபாய், சென்னை, தோஹா, டெல்லி, மும்பை, ஹைதராபாத் என உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளுக்கு இயக்கப்பட இருந்த 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. சென்னையில் இருந்து மும்பைக்கு இயக்கப்படும் விமான சேவையும் பாதிக்கப்பட்டது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் வீட்டுப்பாடம் முடிக்காத 4 வயது மாணவனை மரத்தில் கட்டி தொங்கவிட்ட விவகாரத்தில் 2 ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சத்தீஸ்கரின் சூரஜ்பூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் வீட்டுப்பாடத்தை முடிக்காத LKG மாணவனை 2 ஆசிரியர்கள் ஆடைகளை கழற்றி மரத்தில் தொங்கவிட்டனர். இந்த வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் மாவட்ட ஆட்சியரிடம் அறிக்கை அளிக்கப்படும் என மாவட்ட கல்வி அலுவலர் விகாஸ் காந்த் தெரிவித்தார். जैसे हम लोग का डीओ सर मीटिंग ले रहे थे और वहाँ से जैसे ही मैसेज मिला डीओ सर को, मेरे को वहाँ बोले कि जाइए पहले आप जांच कीजिए, यहाँ मीटिंग जारी है। तो मैं पहुँचा हूँ अभी, क्योंकि जांच की प्रक्रिया भी मैं शुरू करूँगा और जो भी जांच रिपोर्ट मेरा आएगा, और जिला शिक्षा अधिकारी महोदय बोले हैं कि मेरे को 4 बजे तक एनी हाउ में रिपोर्ट चाहिए। இதனிடையே இந்த விவகாரத்தில் தொடர்புடைய 2 ஆசிரியர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். சீன விமான நிலையத்தில் அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த பெண் காவலில் வைக்கப்பட்டதற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவரான பிரேமா வங்ஜோம் தோங்டோக் என்ற பெண் சீன விமான நிலையத்திற்கு சென்றபோது அவர் பிறந்த பகுதி சீனாவை சேர்ந்தது என்று கூறி அவரது பாஸ்போர்ட் செல்லாது என அங்கிருந்த நிர்வாகிகள் கூறினர். அருணாச்சல பிரதேசத்தின் எல்லைப் பகுதிகளை சீனா சொந்தம் கொண்டாடுவதாக குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டு வரும் நிலையில் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த மற்றும் பிரிக்க முடியாத பகுதி என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்றும் சீன தரப்பு எவ்வளவு மறுத்தாலும் உண்மையை மாற்ற முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவம் குறித்து சீன தரப்பிடம் வலுவாக எடுத்து சென்றுள்ளதாகவும் சர்வதேச விமான பயணத்தின் பல்வேறு விதிமுறைகளை மீறியுள்ள சீன அதிகாரிகள் இன்னும் இதுகுறித்து விளக்கம் அளிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து நாடுகளைச் சேர்ந்த குடிமக்களுக்கும் 24 மணி நேரத்திற்குள்ளான பயணத்திற்கு விசா வேண்டாம் என்ற விதிமுறையை சீன அதிகாரிகள் மீறியிருப்பதாகவும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் தன்னை அசைத்து பார்க்க நினைத்தால் பாஜகவை நாடு முழுவதும் அசைத்து பார்ப்பேன் என்று மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி SIR நடவடிக்கைக்கு எதிராக நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டார். பேரணியின் நிறைவாக வங்காவோனில் பேசிய அவர் SIR பணிகளில் தேர்தல் ஆணையம் ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுகிறது என்று கேள்வி எழுப்பினார். 2024ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலின்படி தான் பிரதமர் மோடிக்கு தான் மக்கள் வாக்களித்தார்கள் என்று கூறிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, SIRல் வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டால் மத்திய அரசும் நீக்கப்பட வேண்டும் என்றார். 2029 বড়ই ভয়ঙ্কর, তোমাদের সরকার থাকবে না, শকুনি মামারা সেদিন কোথায় পালাবে, এখন থেকে ঠিক করে জায়গা রেখে দাও. தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அமைப்பாக இல்லை என்றும் அது பாஜகவின் ஆணையம் போல செயல்படுவதாகவும் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். டாப் 5 பல்வேறு செய்திகளை பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பை போட்டிகள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி தொடங்குகின்றன. இந்தியாவும் இலங்கையும் இணைந்து நடத்தும் இந்த போட்டிகள் மார்ச் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. தொடரில் பங்கேற்றுள்ள 20 அணிகள் தலா 5 அணிகள் வீதம் 4 குரூப்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. இந்தியா, பாகிஸ்தான், நமீபியா, அமெரிக்கா, நெதர்லாந்து குரூப் ஏவிலும், குரூப் பி பிரிவில் ஆஸ்திரேலியா, அயர்லாந்து, ஓமன், இலங்கை, ஜிம்பாப்வே அணிகளும், குரூப் சி பிரிவில் இங்கிலாந்து, வங்கதேசம், மேற்கிந்திய தீவுகள், நேபாளம், இத்தாலியும்,
குரூப் டி பிரிவில் ஆப்கானிஸ்தான், கனடா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, UAE அணிகள் களம் காண்கின்றன. சென்னையில் 5 போட்டிகள் நடைபெற உள்ளன. எனினும் இந்தியா விளையாடும் போட்டி எதுவும் சென்னையில் நடைபெறவில்லை. பாகிஸ்தான் பங்கேற்கும் அனைத்து போட்டிகளும் இலங்கையில் நடைபெற உள்ளன. ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான லீக் போட்டி இலங்கையின் கொழும்பு நகரில் பிப்ரவரி 15ஆம் தேதி நடைபெறுகிறது. மார்ச் 8இல் இறுதிப் போட்டி அகமதாபாத் அல்லது கொழும்புவில் நடைபெற உள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரில் தூதராக இந்திய வீரர் ரோஹித் சர்மாவை ICC அறிவித்துள்ளது. கம்போடியாவில் நடைபெற்ற சர்வதேச அழகி போட்டியில் நாகையைச் சேர்ந்த திருநங்கை ரஃபியா 3ஆம் இடம் பிடித்து வரலாற்று சாதனை படைத்துள்ளார். மிஸ் மெஜஸ்டிக் இன்டர்நேஷனல் 2025 நிகழ்ச்சியில் பிலிப்பைன்ஸ், மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இலங்கை உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் பங்கேற்றனர். இந்தியா சார்பில் நாகை மாவட்டம் வடக்கு பால்பண்ணைச்சேரியைச் சேர்ந்த திருநங்கை ரஃபியா கலந்து கொண்டார். மொத்தம் 30 பேர் பங்கேற்ற அழகி போட்டியில் திருநங்கை ரஃபியா 3ஆம் இடத்தை பெற்று வரலாற்று சாதனை படைத்தார்.